தமிழ்நாட்டிற்குள் நீட் தேர்வை கொண்டு வந்தது அதிமுக தான் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு துளி கூட உண்மை இல்லாத விஷயத்தை மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்காங்க. தொடர்ச்சியா திமுக ஒரு பிரச்சாரத்தை வச்சுட்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். உண்மையில இந்த நீட் தேர்வு இது கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியிலே இருந்தபோது. அது காங்கிரஸ் அரசாங்கம் என்றும் சொல்லலாம், அதை திமுகவின் அரசாங்கம் என்றும் சொல்லலாம். ஏன்னா அன்றைக்கு கூட்டணியிலே இடம்பெற்று அந்த ஆட்சியிலே இடம்பெற்றிருந்த கட்சி, அமைச்சரவையிலே இடம்பெற்றிருந்த கட்சி திமுக. திமுக தான் நீட் தேர்வை அறிமுகம் செய்தது. பிறகு அந்த நீட் தேர்வு தடை செய்யப்பட்டது. மறுபடியும் அந்த நீட் தேர்வு உள்ளே வருது. 2016 ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்கு போகும்போது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் நீட் தேர்வை ஏற்றுக்கொள்ளாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார். உண்மையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்ப்பால் தான் நீட் தேர்வு தமிழ்நாட்டில் வராமல் தடுக்கப்பட்டிருந்துச்சு. அதன் பிறகு அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு இன்றைய கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நீட் தேர்வை ஏற்கவில்லை தமிழ்நாடு அரசு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, தமிழ்நாடு ஒரு மாநிலத்துக்கு மட்டும் விலக்கு கொடுத்தது தப்பு என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கு, அதிலே தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லிச்சு, இந்தியாவில் ஒரு மாநிலத்துக்கு மட்டும் நீட் தேர்வில் விலக்கு கொடுக்க முடியாது, எனவே தமிழ்நாடு அரசு நீட் தேர்வை நடத்தித்தான் ஆக வேண்டும் என்கிற தீர்ப்பு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்குள் நீட் தேர்வு நுழைந்தது. இதை உண்மையில் அதிமுக ஏற்றுக்கொண்டதா? இல்லை என்பதற்கான சாட்சியமே இந்த தேர்வு தமிழ்நாட்டிற்குள் வந்தவுடன் அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு, எடப்பாடியார் அவர்களினுடைய அரசு உச்சநீதிமன்றத்தில் இதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கிலே அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது என்னவென்றால், இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொன்னார். நம்முடைய அரசமைப்புக்கே எதிரானதாக இருக்கிறது, சம நீதியை இது ஏற்கவில்லை இந்த நீட் தேர்வு, எனவே இது இருக்கக்கூடாது என்று அதிமுக வாதிட்டது. நாம் போட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஆனா மீண்டும் மீண்டும் அதிமுக இதை கொண்டு வந்துச்சு ஒரு பெரிய கதையை கட்டுறாங்க.